இன்னைக்கு நம்ம பார்க்க போறது NFS மோஸ்ட் வாண்டட் 2005. வாங்க வீடியோக்குள்ள போலாம். கேமோட ஓப்பனிங்ல தாறுமாறான ஒரு ரேஸ் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. ஹெலிகாப்டர் ஊர்ல இருக்கிற மொத்த போலீஸும் விரட்டிட்டு வருது. கடைசியா நம்மளுக்கு ஒரு பொண்ணு ஃபோன் பண்ணி உன் கார்ல இருந்து டீசல் லீக் ஆகுது அப்படின்னு ஒரு வார்த்தை. அப்புறம் 6 நாட்களுக்கு முன்னாடி அப்பதான் நம்ம சிட்டிக்குள்ளேயே என்டர் ஆகிறோம்னு வச்சுக்கலாமே. நம்ம பாட்டுக்கு போயிட்டு இருக்கும்போது அந்த புள்ளைய நம்மளை மிந்திட்டு போக இந்த புள்ளையை நம்ம விரட்டிட்டு போக அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே சிக்னல்ல நிற்கும் போது திடீர்னு ஊர் போலீஸ் வந்து நம்மளை வழிமறிக்குது. அப்புறம் இந்த போலீஸ்காரை விட்டு ஒருத்தர் இறங்குறான் பார்த்தீங்களா, தேன்கொண்டு மண்டையன். இவனோட பேர் என்னன்னா சார்ஜன் கிராஸ். அப்புறம் வருவான், நம்ம கிட்ட வந்துட்டு ஐடி எடுத்து காமிப்பான். நான் தான் இந்த ஊரோட போலீஸ் தெரியுமா, இங்க பாரு உன்னையும் இந்த காரையும் இப்பதான் புதுசா பாக்குறேன், நீ எதுக்காக இந்த சிட்டிக்கு வந்திருக்க, கீழே இறங்கி வேண்டா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருப்பானா. அப்புறம் மேல இடத்துல இருந்து ஏதோ ஒரு சிட்டில பஞ்சாயத்து நீங்க போங்கன்னு சொல்லுவாங்க. இவன் கட்டுப்பையன் கடுப்பாயிருவான். அப்புறம் தேன் குடும்பன்னு ஒரு விஷயத்த சொல்லுவான், அடுத்த தடவை நீ மாட்டாமையாட போயிருவே அப்படிங்கிற மாதிரி. இந்த பஞ்சாயத்துல நம்ம முடிச்சுட்டு வரும்போது வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு மஞ்சள் கலர்ல ஒரு ரேஸ் கார் வருவான். அவன் யாருடா அப்படின்னு பாத்தீங்கன்னா ரோனிங்கிற ஒரு பையன். இவன் நம்மளை வம்படியா ரேஸ் கூப்பிடுவான். இவனையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் இவன் கேங்ல இருக்கிற இடத்துக்கு நம்மளை கூப்பிட்டு போவான். இவன் என்கிட்ட தோத்துட்டுங்கிற மேட்டர் தெரிஞ்சு இன்னொரு பையன் வந்து வண்டியா கேட்பான், புதுசா வந்தவங்கள்ட்ட தோத்துட்டு வந்திருக்கியாடா பேசாதே அப்படிங்கிற மாதிரி. இவனோட பேர் வந்து ரேசரா. இந்த பாயபுள்ள நம்ம கிட்ட வருவான், அதாவது எங்கால ஒருத்தனை தோக்கடிச்சிட்டான், நீ ஒன்னும் பருப்பெல்லாம் கிடையாது அப்படின்னு. நம்ம ஹீரோவை பத்தி இவன் இப்படி பேசிட்டு இருக்கும்போது திடீர்னு நம்ம கூட ரேஸ் போடுச்சுல அந்த புள்ள வரும், அதாவது மியா சொல்லிட்டு இந்த புள்ள இவங்கிட்ட வந்துட்டு, அதாவது உங்கால ஒருத்தனவே தோக்கடிச்சிருக்கான், அப்ப நீ அவன் கூட போட்டி போட்டு தோக்கடி முடிஞ்சா அப்படின்னு இந்த புள்ளையும் சொல்லு. அதுக்கு அவன் சொல்லுவான், நான் ஊரி பேரு தெரியாதவங்க கூட ரேஸ் போட மாட்டேன். அதுக்கு இந்த புள்ளை இருந்துட்டு சரிடா பண்ணிப்பையில அதுக்கு பெட்டாச்சு வச்சுக்கலாமா அப்படிங்கிற மாதிரி. அதுக்கு இந்த பயபுள்ள சொல்லுவான், $5000 கொடுக்குறேன், அது எங்க ஆள்ல ஒருத்தனை தோக்கடிச்சிட்டா. அப்ப இந்த புள்ளைக்கு பந்தயத்துக்கு ஒத்துக்கு, அதாவது $10,000 கொடுக்குறேன், அதாவது அவன் கூட நீ வின் பண்ணினா. அதே தான் சொல்லுவான், அதாவது கண்டவன் கூட நான் ரேஸ் போட மாட்டேங்கிற மாதிரி. அவன் வந்து ரோனிங்கிற ஒரு பையன் வந்து என்ன சொல்லுவானா, தலைவன் 15வது பிளாக் லிஸ்ட், அதாவது அவன் கூட தான் நீ ரேஸ் போடணுங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்புறம் தான் இந்த புள்ள சொல்லு, அதை திருவட்டவாயா இவன் கூட தான் ரேஸ் போறதுக்கு நான் என்ன வரை கேட்டிருக்கேன், ஆனா இவன் ஒத்துக்க மாட்டான். கடைசியாக தான் ஒருத்தன் டோருங்கிற ஒருத்தன் ஒத்துப்பான், இவன் கூட நான் ரேஸ் போடுறேன்னு. பனின் போட்ட மூதேவி அமைதியா இருக்கிற மாதிரி தெரியல. திடீர்னு ஒரு போலீஸுக்கு ஃபோன் பண்ணி வந்துட்டு பாத்தீங்கன்னா சிட்டிக்குள்ள குட்டி கொஞ்சம் 2 பேர் ரேஸ் போட போறாங்க, முடிஞ்சா என்ன பண்ண முடியுமா பண்ணுங்க, அதாவது பொதுமக்கள் உங்களை எல்லாம் பெரிய பருப்புன்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இப்படி போலீஸை கடுப்பேத்தி விட்டு அப்படியே நம்ம கிட்ட வந்துட்டு, ஏய் முடிஞ்சா இந்த ஊரை விட்டு ஓடி போயிரு, இல்லாட்டி காப்பாற்ற முடியாது. அப்ப ரேஸ் நடந்துட்டு இருக்கு. அப்ப இடையில பாத்தீங்கன்னா போலீஸ் வருவாங்க, அவங்களெல்லாம் சமாளிச்சுட்டு எப்படியே ரேஸை வின் பண்ணிடுவான். நம்ம இந்த ரேஸை வின் பண்ணி 2 நாளுக்கு அப்புறமா ஒரு ரேஸை நம்ம அட்டென்ட் பண்ணி முடிச்சிருவோம். அப்படி வந்துட்டு இருக்கும்போது திடீர்னு ரேசர் பையன் வருவான். அவன் என்ன சொல்லுவானா, டேய் என் ஆளை ஜெயிச்சிட்டேங்கிறக்கோசரம் நீ ஊருக்குள்ள பருப்பு மாதிரி சுத்திட்டு இருக்கிறது பிடிக்கல, முடிஞ்சா நாளைக்கு வா ரேஸ் போட்டு பார்த்தலாம் அப்படின்னு. இந்த ஸ்டார்டிங் சீன்ல ஒரு ரேஸை பார்த்தோம்லே, தாறுமாறான ஒரு ரேஸ், அது இப்பதான் தொடங்குது. நம்ம வந்தவனே அவனுங்களோட ஆளுக்கு வந்துட்டு, நீ காரை கொடுத்துட்டு இன்னைக்கு காலில் நடந்து தான் போகணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் இந்த புள்ள வந்துட்டு நம்மளுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்கும், அதாவது நீ தான் டெஃபினட்டா ஜெயிப்பேங்கிற மாதிரி. இந்த பாய்பலிக்கு அவன் காது கேட்டு அவன் இருந்துட்டு, இன்னைக்கு நீ தோக்க தான் போற, உன் கார் எனக்கு தாண்டா அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கொஞ்ச நேரத்தில் ரேஸ் தொடங்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா மியா ஃபுல்ல போன் பண்ணி, உன் கார்ல இருந்து டீசல் லீக் ஆகிட்டு இருக்குது, எவ்வளவு சீக்கிரம் ரேஸை முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடியும்னு வாய முல்ல. அப்படியே பார்த்தீங்கன்னா கார் நின்றுடும். இதுக்கப்புறம் கடைசியில் பார்த்தா ரேசர் பையன் வின் பண்ணிடுவான். அவன்கிட்ட நம்ம காரை ஒப்படைச்சிருவான். அந்த பாய்புள்ள அவனுக்கு கேங்கோட வந்து நம்மளை கலாய்ச்சி தள்ளும். அப்புறம் எல்லாரும் நம்மளை ஓட்டிட்டு இருப்பாங்க. அப்பதான் நம்ம மியா புள்ள வரும். அந்த புள்ள வந்து என்னன்னு கேட்கும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தோத்து போயிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சிரின்னு சிரிப்பாங்க. கடைசியாக பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு போலீஸோட கும்பலோட இங்கே வந்துருவாங்க. வந்தவனே நம்ம எல்லாருமே கார் எடுத்துட்டு தப்பிச்சிருவாங்க. நம்ம ஹீரோ மட்டும் நின்று இருப்பானா. அப்போ சார்ஜன் கிராஸ் வந்துருவான். தேன் குடும்பண்டையும் இவனை அரெஸ்ட் பண்ணிடுவான். அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து ஒரு கார் வெளியே வந்து நிற்கி, அது யாருன்னு பார்த்தா நம்ம மியா புள்ள. இந்த புள்ள நம்மளை காப்பாத்திருமா. அப்புறம் தான் ஒரு விஷயத்த சொல்லுவோம், அதாவது ரேசர் பாய்புள்ள 15வது பேக் லிஸ்ட்ல இருந்தானா. நம்ம கார் வந்தவனே அவன் 1வது இடத்துக்கு வந்துட்டானா. இப்போ நீ அவன் கூட போட்டி போடணும்னா அவனுக்கு கீழே 14 பேருக்கு கூட நீ ரேஸ் போட்டாகணும். அப்புறம் இந்த புள்ளை இருந்துட்டு நம்மளை கார் வாங்குற இடத்துக்கு கூட்டு போகும். அப்புறம் இந்த புள்ளை இருந்துட்டு ஒரு கரேஜ் கொடுக்கும், அதாவது உங்களுக்கு புரிய மாதிரி சொன்னா சேஃப் ஹவுஸ் நம்மளுக்கு கொடுக்கும். இங்க இருக்கிறது மூலியமா நம்மளுக்கு போலீஸ்னால எந்த பஞ்சாயத்து வராதான். அப்புறம் இந்த புள்ள சொல்லும், நீ மோத போற 15 மெம்பர்ஸ் இவங்க தான், 14 பேர்த்த முடிச்சு இப்போ 1வது இருக்கிறவன் தான் நம்மளோட ரேசர். அப்புறம் தான் மியா புள்ள சொல்லும், நீ இவனெல்லாம் முடிக்கிறது சாதாரண விஷயம் இல்லை, எல்லாருமே மிகப்பெரிய டஃப் கொடுப்பானுங்க உனக்கு, ஆனா கவலைப்படாத, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீ அவனோட ரேஸ் போடும்போது நாம 2 பேர் மீட் பண்ணலாம். இந்த புள்ள அங்க இருந்து சொல்லிட்டு போயிடும். கடைசியா பேக் லிஸ்ட், அதாவது ரேசர் கூட போட வந்துட்டோம். இந்த புள்ள இருந்துட்டு, நினைச்சேன்டா நீ வருவேன்னு அப்படி. ரேசர் பாய்புள்ள இருந்துட்டு, எதா இருந்தாலும் ரேஸ்ல பாத்துக்கலாம்டா வாடா அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவோம். அப்புறம் பாத்தீங்கன்னா அவனையும் நம்ம ரேஸ்ல ஜெயிச்சிருவோமா. சாவியை கையில வச்சுட்டு, முடிஞ்சா என் கூட சண்டை போட்டு நீ இந்த சாவியை வாங்கிக்க அப்படின்னு. மியா புள்ள இருந்துட்டு, டேய் நீ தோத்துட்டடா, அவனுக்கு சாவியை குடுறாமா. ஆனா அவன் வாய் பேசிட்டே இருப்பானா. இங்க வேற மரியாதையா சாவி கொடுத்துரு, பொம்பளைன்னு பாக்குறேன்னு சொல்லி புடுங்க போவான். ஆனா இந்த புள்ள கமத்தி போட்டுரும். அப்பதான் ஒரு ட்விஸ்ட், அதாவது இந்த புள்ள வந்து போலீஸா. கரெக்டா அந்த இடத்துக்கு போலீஸ் பட்டையே வரும். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட்ட வந்து இந்த சாவியை தூக்கி போட்டு ஓடுறா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடும். கொஞ்ச நேரத்துல எல்லாருமே இங்க இருந்து தெரிச்சிருவாங்க. கடைசியா பாத்தீங்கன்னா தேன் குடுமண்டைய வந்துருவான். வந்துட்டு நம்ம ஹீரோ தப்பிச்சதை பார்த்துட்டு அவன் கட்டுப்பாயிருவான். எல்லாத்தையும் பிடிங்க, ஒருத்தன் தப்பிக்க கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவை தோத்திட்டு ஏகப்பட்ட படையே வரும் பின்னாடி. அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேல மியா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி புது பாலம் கட்டுறாங்க, அந்த வழியா போனேன்னா நீ தப்பிச்சிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எப்படியோ ஒரு வழி கிடைச்சதா தெய்வமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த காரை அந்த பாலத்து மேல
மேலே விட்டுவான், அப்படியே பார்த்தீங்கன்னா ஏரில் பறப்பான், அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோவும் வந்துடுவான். அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த கேம் இந்த இடத்துல முடிப்பாங்க. மக்களே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது ஒரு தரமான கேம்னு தான் சொல்லி ஆகணும். இது எத்தனை தாண்டி வேணால் சலிக்காமல் விளையாடக்கூடிய ஒரு கார் கேமு. ஓகே மக்களே, இது ஏற்கனவே உங்களுக்கு கதை தெரிஞ்சிருக்கலாம், அதுக்கு முன்னாடி கதை எங்கேயாச்சும் கேட்டு வந்திருக்கலாம். ஆனால் நான் வந்து ட்ரை பண்ணலாமேன்னு சொல்லி தான் ட்ரை பண்ணேன். லைக் அழுத்திக்கோங்க, ஒரு சப்ஸ்கிரைப் அழுத்திக்கோங்க, இந்த வீடியோ மற்ற ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஸோ பை மக்களே.